ஹாய்ங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். சஷ்டிக்கு முருகருக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம குட்டி முருகர், அதாவது என்னுடைய பையன் வந்து அழகாக வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முருகருக்கு அவரே உட்கார்ந்து முருகர் வேடத்துலேயே வந்து பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவரே தாங்க வந்து நான் பண்ண போகிறேன் அப்படி சொன்னார். அவ்வளோ அவர் பட்டையெல்லாம் போட்டுட்டு அவரே உட்காந்து 5 விதமான அபிஷேகம் தாங்க நம்ம பண்ணியிருந்தோம் முருகருக்கு. மஞ்சள், அதே மாதிரி வந்து விபூதியில், அப்புறம் பன்னீர், அப்புறம் வந்து வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் வந்து நோய் நொடிகள் பிணிகள் எதனாச்சும் இருந்ததுன்னா நம்ம வந்து எலுமிச்சை அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வந்து எந்த நோய் நொடியாக இருந்தாலுமே அது தீர்ந்து போகும் அப்படின்றது தான் ஒரு இது. அதனால் எலுமிச்சை பழத்துலேயே வந்து அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி 5 இதில் வந்து அபிஷேகம் பண்ணி சூப்பராக வந்து முருகரை நம்ம அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சிருந்தோம். இருக்கிறதுல வந்து அவர் வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அவரே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். நம்மளுக்கு அந்த குட்டி முருகர் உட்காந்துக்கிட்டு பட்டையெல்லாம் பலமாக இருக்குது இல்லைங்க. அவர் பார்த்து கமெண்ட்ஸில் அவர் எப்படி இருக்காருன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார் இல்லைங்களா, வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கடுத்ததாக வந்து மற்ற அபிஷேகம்லாம் வந்து அவர் கையிலேயே அவர் பண்ணார். எலுமிச்சை அபிஷேகம் மட்டும் நான் எங்கள் வீட்டுக்காரர் அவருடைய அப்பாவை வச்சு தான் பண்ணியிருந்தேன். அவரே பண்ணியிருந்தார். முருகர் அழகாக பூவெல்லாம் போட்டு குங்குமம், அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து தீபம் தூபம் காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். விபூதி அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த விபூதியெல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம என்னக்கிட்ட என்ன நோய் நொடிகள் இருக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வலி இருக்குது, தலைவலி, காய் வலி, கால் வலி, எந்த இடத்துல நம்மளுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல அந்த விபூதி நம்ம பூசிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நோய் நொடி எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. நான் அதை மாதிரி தான் எடுத்து வச்சு எதனாச்சும் அப்படின்போது நான் போட்டுட்டு வருவேன். அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக முருகரை உட்கார வச்சு நான் சூப்பராக பூஜை முடிச்சிருந்தேங்க. முருகர் எப்படி இருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். தீபம்னு பார்க்கும்பொழுது நான் வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அதே மாதிரி ஒரு நெய் தீபம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நெய் வைத்தியம் பார்த்திங்கன்னா மாங்கனி, அவருக்கு பிடிச்சதை மாங்கனி ஒன்று வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அவருக்கு பிடிச்ச திணை பாயாசம் தாங்க வச்சுருந்தேன். சூப்பராக பூஜையை முடிச்சிருந்தேன். மன திருப்தியோடு இருந்தது. ஈவினிங்கும் அதே மாதிரியே வந்து நம்ம காலையில் என்ன தீபம் போடுறோமோ அதே மாதிரி தாங்க சாயந்தரமும் நம்ம அந்த தீபம் போடணும். காலையில் அழகாக தீபம் போட்டது மாதிரியே சாயந்தரமும் அதே மாதிரி 6 அகல் தீபம் தாங்க போட்டிருந்தேன். பூஜை சூப்பராக முடிச்சிருந்தேன். எடுத்த காரியம் நம்ம வீட்டில் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம பூஜை பண்ணும்பொழுது நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அது பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம நிலைவாசலில் கட்டி பாருங்கள். கண்டிப்பாக எந்த விஷயம் நம்ம தடைப்பட்டு போதோ அது கண்டிப்பாக அது நம்மளுக்கு முருகன் நடத்தி கொடுப்பாரு. வீடியோ எப்படி இருக்குன்னு